வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் வருவதற்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்தியா வந்தது இந்தியாவின் முதல் கப்பல். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன், தகவல்களை வழங்கலாம். தர்மிளா, இன்று காலையில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஈரான் அனுமதி அளித்ததை தொடர்ந்து முதல் எண்ணெய் கப்பல் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லைபீரியா நாட்டைச் சேர்ந்த ஹென்லாக் என்ற கப்பல் இப்போது மும்பை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்களுக்கு மட்டும் திறப்பதாக ஈரான் நாட்டு அரசு அறிவித்தது. இதையொட்டி ஹோர்முஸ் நீரிணை அருகே இருந்த லைபீரியா நாட்டு கப்பல் எண்ணெய் கப்பல் இப்போது மும்பை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. மற்றொரு எண்ணெய் கப்பல் வரும் 14ஆம் தேதி நாளை மறுதினம் மும்பை துறைமுகத்திற்கு வரும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பதாக இன்று காலையில் ஈரான் நாட்டு அரசு ஒப்புதல் தெரிவித்ததை அடுத்து முதல் கப்பலாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக லைபீரியா நாட்டிலிருந்து வந்த அந்த கச்சா எண்ணெய் கப்பலான ஹென்லாக் இப்போது மும்பை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வளைகுடா போர் தொடங்கிய பிறகு ஹோர்முஸ் நீரிணையை இந்தியாவிற்காக ஈரான் திறந்ததை அடுத்து இந்த முதல் எண்ணெய் கப்பல் இந்தியாவிற்கு வந்திருக்கிறது. இதன் மூலமாக நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பெட்ரோல், டீசல், சிலிண்டர் தட்டுப்பாடு விரைவிலேயே நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைபீரியா நாட்டு கப்பலான ஹென்லாக் ஹார்முஸ் நீரிணை வழியாக இப்போது மும்பை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 நாட்களாக ஹோர்முஸ் நீரிணை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணையை மூடியிருந்தது. இதனால் சவுதி அரேபியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து, மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் கப்பல் ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே இந்தியாவுக்கு வருவதால் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து கப்பல்கள் அங்கு நடுக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்தன. இதையடுத்து மத்திய அரசு ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து இன்று ஹோர்முஸ் நீரிணையை சீன நாட்டு கப்பலுக்கு அனுமதி அளித்ததை போல இந்திய நாட்டு கப்பல்களுக்கும் அனுமதி அளிக்கப்படும். நாட்டில் நெருக்கடியான சூழ்நிலை, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது, ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, வீடுகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலையை உணர்ந்து மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிக்கு முதல் வெற்றி கிடைத்திருக்கிறது. இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை திறந்து விடப்பட்டது. இதனால் முதல் கப்பல் அங்கு ஹோர்முஸ் நீரிணைக்கு சற்று முன்பு காத்திருந்த அந்த கச்சா எண்ணெய் கப்பல் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மும்பைக்கு வந்தடைந்திருக்கிறது. இதன் மூலமாக கச்சா எண்ணெய் எரிபொருளின் கையிருப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுத்த இரு தினங்களில் இந்த தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த லைபீரியா கப்பலை தொடர்ந்து நாளை மறுதினம் மற்றொரு கச்சா எண்ணெய் கப்பலும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக மும்பை துறைமுகத்தை வந்தடையும். மும்பை துறைமுகத்திலிருந்து நாடு முழுவதும் கச்சா எண்ணெய் விநியோகிக்கப்படும். அதன் பின்னர் இந்த தட்டுப்பாடு சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.